ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க. இதில் வந்து நான் நேந்திரம் பழம் வந்து எடுத்திருக்கேன், ஆரப்பழம் வந்து எடுத்திருக்கேன். எந்த பனானா வேணாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். நேந்திரம் பழம் வந்து நல்லா வெயிட் போடும், அதுக்காக அதை எடுத்திருக்கேன். அடுத்து வந்து சிவப்பு அவல் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எந்த அவல் வேணாலும் போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நட்ஸ் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நான் அரைச்சி எடுத்துக்கிட்டு ஸ்டவ்வில் வந்து நான் ஒரு பேன் வச்சுக்கிறேன். இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ரவா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. 4 கப் தண்ணி வந்து நான் சேர்த்துக்கிறேன். தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. அது இது கூட என்ன ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நான் வெல்லம் வந்து கொஞ்சமாக வச்சிருக்கேன். நீங்கள் வந்து நாட்டு சக்கரை, பனங்கல்கண்டு இந்த மாதிரி என்ன வேணாலும் கொஞ்சமாக டேஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது ரெண்டுமே நல்லா குக் ஆயிருச்சு. வெல்லம் அதுக்கப்புறம் வந்து அந்த ரவா ரெண்டுமே வந்து நல்லா குக் ஆயிருச்சு. இப்போ வந்து நம்ம என்ன ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஆல்ரெடி அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா, பனானா, அதுக்கப்புறம் வந்து அவல், அதுக்கப்புறம் வந்து நட்ஸ் பவுடர், அந்த மூணுமே அரைச்சு வச்சிருக்கிற பேஸ்ட் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து 9 மந்த்ஸ்ல இருந்து தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் இதை மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஸ்பூன்ல எடுத்து ஊற்ற கன்சிஸ்டன்சிக்கு வந்து இந்த கஞ்சி வந்து வந்துடும். ஸோ அந்த கூட கொஞ்சமாக வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய்யும் வந்து 8 மந்த்ஸ்ல இருந்தே குழந்தைங்களுக்கு நெய் கொடுக்கலாம். இது வந்து நல்லா ஸ்பூன்ல எடுத்து ஊற்ற கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இதை வந்து நான் இப்போ சர்விங் பவுல் மாத்திக்கிட்டேன். ஒரு கதகதப்பான சூட்ல வந்து